வணக்கம், வெல்கம் டு MIS அகாடமி. வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் இதை மையப்படுத்தி நம்ம நிறைய முக்கியமான கொஷின்ஸை பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் ஏற்கனவே ஆப்டிடியூடில் பர்சன்டேஜோட பேசிக் கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட பேசிக் மாடல் கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தடுத்த மாடல்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த பேசிக் மாடலில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 250 லிட்டர் 250 லிட்டரில் 12% என்பது 150 லிட்டரில் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக் கொஷின் கேட்குறாங்க. 250 லிட்டரில் 12% எடுத்திங்கன்னா அது 150 லிட்டரில் எவ்வளவு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட் இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். 250 லிட்டரில் 12% எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 250ல் 10% 25, இன்னும் ஒரு 2% கேட்குறாங்க. 1% 2.5, அப்போ 2% 5, அப்போ 30 லிட்டர். ஸோ 250ல் 12% என்பது 30 லிட்டர். ஏன்னா எந்த ஒரு மதிப்பாக இருந்தாலும் அந்த மதிப்பில் லாஸ்ட்லேருந்து ஒரு வேல்யூ தள்ளி ஒரு புள்ளி வச்சா அந்த வேல்யூவில் அது 10%. அப்போ 250ல் 10% என்பது 25. எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் 2 மதிப்புகள் தள்ளி புள்ளி வச்சா அந்த மதிப்பில் அது 1%. அப்போ இதில் 1% என்பது 2.5. அப்போ 2% என்பது 12%, 2% என்பது 5, 10% 25. 250ல் 10% 25, 1% 2.5, அப்போ 2% அப்படிங்கிறது 5. அப்போ 12% என்பது 30 லிட்டர். இது 150 லிட்டரில் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 150 பொறுத்த வரைக்கும் நம்ம இதே மாடலில் சொன்னால் 150ல் 10% 15 லிட்டர், 20% 30 லிட்டர். அப்போ 150ல் 30 லிட்டர் என்பது 20%. கொஷின் என்ன கேட்குறாங்க, 250 லிட்டரில் 12% என்பது 150 லிட்டரில் எவ்வளவு சதவீதம்? 250ல் 12% என்பது 30 லிட்டர். அது 150 லிட்டரில் எத்தனை சதவீதம்னு கேட்டால் 20 லிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட மிக மிக பேசிக் மாடல் கொஷின். அடுத்த கேள்வி, ஒரு பள்ளியில் பயிலும் மாணவர்கள், ஒரு பள்ளியில் ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் ஏ என்ற மாணவர் 153 வாக்குகள் பெறுகிறார், பி என்ற மாணவர் 245 வாக்குகள் பெறுகிறார், சி என்ற மாணவர் 102 வாக்குகள் பெறுகிறார். அப்போ வெற்றி பெற்ற மாணவரின் வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஒரு பள்ளியில் 3 பேர்த்துக்கு தேர்தல் நடக்குது, அந்த 3 பேர் பங்கு பெறுறாங்க. அதில் வெற்றி பெற்ற மாணவரோட வாக்கு சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 3 பேரும் வாங்கின வாக்கை ப்ளஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் அது கூட்டிக்கிட்டு அதிலிருந்து இந்த வெற்றி பெற்ற மாணவர் பார்க்கும்போதே தெரியும் அதிக வாக்குகள் பெற்றவர் தான் வெற்றி பெற்றவர். அப்போ 245 வாக்கு பெற்றவர் தான் வெற்றி பெற்றவர். அதோட சதவீதம் பார்த்துக்கலாம். அப்போ இது 3ஐயும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 100, 300, 400, 453, 455 ப்ளஸ் 45, 500. இந்த 3 பேரோட வாக்கையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 500 வாக்குகள் வருது. இந்த 500 வாக்குகளில் வெற்றி பெற்றவர் வாக்குகள் எவ்வளோனா 245 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா எத்தனை சதவீதம்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம பேசிக்காக பார்த்தாவே தெரியும், 500ல் பாதி எவ்வளவுன்னா 250ங்கிறது 50%. ஏன்னா இது ஒரு 100% எடுத்துட்டா அதில் பாதி 50%, 250. இவர் பெற்ற வாக்குகள் 245. 500ல் 1% 5. அப்போ இவர் பெற்ற வாக்குகள் 245ங்கிறதுனால 50% 250னா 245, 1% 5 குறைஞ்சதுன்னா இது 49%. ஸோ தேர்தலில் வெற்றி பெற்ற மாணவர் பெற்ற வாக்கு சதவீதம் 500க்கு 245, 500ல் 245ங்கிறது 49%. நாம் இதை சால்வ் பண்ணால் கூட இப்படி தான் வரும். 4 டைம் வரும், பேலன்ஸ் 4 வரும், 9 டைம் வரும். அப்போ 49% அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணலாம்.